வணக்கம். இந்த பதிவு ஆண்டர்ப்ரனர்ஷிப் பற்றியது. பலரும் என்னோட தொடர்பு கொண்டு எந்த மாதிரி தொழில் ஆரம்பிக்கலாம், எந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இப்படிலாம் கேட்குறாங்க. ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படிங்கிறது தான் வரப்போகிற காலத்தில், அதாவது ஒரு ப்ரொஃபஷனாக லைவ்லிவுட்டாக இருக்க போகுது. ஏன்னா குறிப்பிட்ட ஒரு சமுதாயம் மட்டும் இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் இருக்கிற இந்த நிலைமை மாதிரி எல்லோருமே பை நெசசிட்டி வரா மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு எந்த மாதிரி பிஸ்னஸ் ஐடியா வேணும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பிஸ்னஸ் ஐடியா அப்படிங்கிறது நம்ம சுற்றி இருக்கிறது தான். நம்ம சுற்றி என்னென்ன மாதிரி பெயின் பாயிண்ட்ஸ் இருக்குது சமுதாயத்துக்கு, அந்த பெயின் பாயிண்ட்ஸை நம்ம சால்வ் பண்ணால் அதுதான் நம்ம பிஸ்னஸ். உதாரணத்துக்கு இந்த ஊபர், ஜொமேட்டோ, ஸ்விக்கி இதிலெல்லாம் பாருங்கள், என்ன பெயின் பாயிண்ட் அவங்க சால்வ் பண்ணுறாங்க. ஒரு பேசஞ்சருக்கு வண்டி வேணும் சரியான நேரத்தில், வண்டி ஓனருக்கு சவாரி வேணும். இதுதான் அவங்களுடைய பெயின் பாயிண்ட். இந்த ரெண்டு பெயின் பாயிண்ட்டும் ஒரு ஊபரோ இல்லை ஓலாவோ சால்வ் பண்ணுறதுனால அது ஒரு பெரிய பிஸ்னஸாக மாறி இருக்குது. இதில் குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது, இந்த பிஸ்னஸ் ஐடியா ரொம்ப சிம்பிளாக இருந்தால் கூட இந்த இணைக்கிற பாலமாக டெக்னாலஜி இருக்குது. வரப்போகிற காலத்தில் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி தான் பிஸ்னஸ் சர்வை பண்ண முடியும். இதை மைண்டில் நம்ம வச்சுக்கணும். என்ன தொழில் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கும்போது. ரெண்டாவது மைண்ட் செட். ஒரு ஸ்பெசிஃபிக் மைண்ட் செட் டெவலப் பண்ணணும். இது பிறக்கும்போது வரும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இட் கேன் பி கல்டிவேட்டட். அதே மாதிரி ரெசிலியன்ஸும் முக்கியம். ஏன்னா ஆண்டர்ப்ரனர்ஷிப் தொழில்னு வரும்போது ஏற்றம் இறக்கம் ரெண்டுமே இருக்கும். இறக்கங்களை அதிகமாக சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இறக்கமாக இருக்கும்போது பயந்துடுறதும், மேலே ஏற்றம் வரும்போதும் கண்ணை வழி செலவு பண்ணுறதும் தவறான ஒரு உதாரணம். அதனால் அந்த ரெசிலியன்ஸ் டெவலப் பண்ணிக்கணும். அடுத்தது அடாப்டபிலிட்டி. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்முடைய எண்ணங்களை மாற்றிக்கொண்டு நம்முடைய தொழில் முறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அது தவிர கண்டினியூஸ் லேர்னிங். எப்போவுமே அதாவது அந்த தொழிலை பற்றிய புது புது விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்ததாக முக்கியமாக நம்ம பார்க்குறது என்னென்னா, லேர்னிங் ஃப்ரம் ஃபெயில்யூர்ஸ். தோல்விகள் தான் நிறைய வரும். தொழில் முனைவோர் நிறைய அதுதான் பார்ப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இறக்கங்களை அதிகமாக சந்திக்க வேண்டியது. அந்த இறக்கங்கள் பாடங்கள் கற்றுக்கொண்டு இனிமேல் அந்த தவறுகள் செய்யாமல் நம்ம முயற்சி பண்ணணும். அடுத்தது, கையில் என்ன இருக்கோ அதை வச்சு தொழில் பண்ணணும். இந்த பணம் வந்தால் தான் தொழில் பண்ணுவேன், இது இருந்தால் தான் தொழில் பண்ணுவேன் அப்படின்னு இல்லாமல், நம்ம கையில் என்ன இருக்குது அதை வச்சு நம்ம தொழில் பண்ணணும். அந்த தொழில் தொடர்பாக நம்மளை மாதிரி தொழில் செய்வங்க கூட வேறு ஒரு பார்ட்னர்ஷிப், கிரியேஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி புதிய புதிய வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்திக்கணும். இப்படிலாம் பண்ணால் தொழிலில் நாம் வெற்றி அடையலாம். தேங்க்யூ.